மணல் கொள்ளை தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும்? அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தகவல்களை அனுப்பி வழக்கு பதிவு செய்ய கோரினால் அதை ஏற்க தமிழக போலீஸ் போஸ்ட் மாஸ்டர் அல்ல. அமலாக்கத்துறைக்கு தமிழ்நாடு மட்டுமே கண்களுக்கு தெரிவதாக தமிழ்நாடு அரசு வாதம். பீகார் மக்களை தமிழ்நாட்டில் திமுகவினர் துன்புறுத்துகின்றனர் என்ற பிரதமரின் பேச்சுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது கவனம் செலுத்த வலியுறுத்துவதாக கண்டனம். தமிழர்களின் மதிப்பை குறைக்கும் வகையில் பிரதமர் மோடி பேசியது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் மோடி பீகாரில் பேசியதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திரித்து கூறுகிறார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். வழக்கறிஞர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. விதிவிலக்காக அனுப்பப்படும் சம்மனும் உச்சநீதிமன்றத்தின் ஆய்விற்கு உட்பட்டதே எனவும் நீதிபதிகள் கருத்து. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு. சம்பவ இடத்தில் வீடியோ எடுத்து வைத்து விசாரணை தீவிரம். கரூர் துயர சம்பவ வழக்கில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் சிபிஐ விசாரணை. 4 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் விசாரணைக்கு ஆஜராகினர். கரூர் துயரம் குறித்து விசாரிக்கும் சிபிஐ குழுவில் மேலும் 6 பேர் இணைப்பு. விசாரணையை துரிதப்படுத்த மதுரை அலுவலகத்திலிருந்து மேலும் 6 பேர் இணைந்துள்ளனர். கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க டெண்டர் கோரியது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம். ஒண்டிப்புதூரில் சுமார் 20.72 ஏக்கரில் கிரிக்கெட் மைதானம், 10 ஏக்கரில் வணிக வளாகமும் அமைய உள்ளது. தமிழ்நாட்டில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்குகிறது ஃபோர்டு நிறுவனம். 3250 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னையில் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்து. அமலாக்கத்துறை விசாரணை கடிதம் குறித்து அமைச்சர் KN நேரு பதில். குற்றமற்றவர் என நிரூபிப்பேன் என்று திருச்சியில் பேட்டி. அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் கட்டமைப்புகளை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக மேம்படுத்த வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வுகள் தொடக்கம். 10ஆம் வகுப்பு மார்ச் 10ஆம் தேதி வரையும், 12ஆம் வகுப்புக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி வரையும் நடைபெறுகிறது. இடஒதுக்கீட்டில் அரசு பணியில் சேர்ந்தோரின் சாதி சான்றிதழ்களை பணி ஓய்வுக்கு பின்பும் ஆராய கோரிய வழக்கு 2க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் கொண்ட அமர்விற்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
அமலாக்கத்துறை சென்னை மண்டல தலைமை அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். சோதனையில் தகவல் புரளி என தெரியவந்துள்ளது. மாதம்பட்டி ரங்கராஜ் மீது திருமண மோசடி புகார் அளித்த ஜாய் கிறிசல்டாவிற்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. மகளிர் ஆணையத்தில் நேரில் ஆஜராக அவகாசம் கேட்டிருப்பதாக தகவல். திருமண மோசடி புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அதிகாரிகள் அலைபேசியில் அழைத்தும் எடுக்கவில்லை என தகவல். தென்காசி கடையநல்லூர் அருகே மெடிக்கல் ஊழியர் ஊசி போட்டதில் இளைஞர் பலி. காய்ச்சல் என சென்றவருக்கு ஊசி போட்டதில் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு. வேலூர் மாவட்ட பாகாயம் அருகே சாலை வசதி வேண்டி பொதுமக்கள் சாலை மறியல். அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. விளையாட்டுத் துறையில் யோகா பயிற்சியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி 3.5 லட்சம் ரூபாய் மோசடி. சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஊட்டச்சத்து ஆலோசகர் கைது. கொடைக்கானல் பரப்பலாறு அணையில் இருந்து வரும் குழாய்களில் சேதம். தொடர் தண்ணீர் தட்டுப்பாடு என கூறி ஊராட்சி அலுவலகத்திற்கு போட்டு மக்கள் போராட்டம். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் சட்டவிரோதமாக போதை காளான் உண்பதாக புகார். தேன் மற்றும் ஜாம் கலந்து சாப்பிடுவது போன்ற வீடியோ இணையத்தில் வைரல். தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். 5 கிலோமீட்டர் வரை அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ஒரு கோடி பேருக்கு வேலை பெண்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி. பீகார் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது என்டிஏ கூட்டணி. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாள். டெல்லி நினைவிடத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மரியாதை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புஷ்ப யாகம். உற்சவர்களுக்கு 9 டன் எடையுள்ள மலர்களால் அபிஷேகம்.